தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஸ்ரீலங்காவோட நிலைமை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாதுங்க. எப்பேற்பட்ட பிரளயத்தை அந்த மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இந்த நேரத்தில் அவர் அன்றைக்கே சொன்னார்ப்பா, அனுமோகன் அவர்கள், அது இப்போ அப்படி நடந்திருக்க மாதிரி இருக்கு, இந்த அளவுக்கு பழிச்சிருக்கு அப்படின்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஆக்சுவலாக நம்ம சேனல் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தை. நான் அதையும் ஓப்பனாக இங்கே சொல்லிடுறேன். பட் அதில் ஒரு திருத்தம் ஒன்று இருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த உலகத்தில் இருக்க அழகான தேசங்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இயற்கை எழில் கொஞ்சிற தேசங்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில் இந்த ராவண தேசம் இலங்கை இருக்குல்ல, அது முக்கியமான இடத்தை பிடிச்சிரும். ஆனால் அப்பேற்பட்ட ராவண தேசம் இந்த வெள்ளத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இந்த வெள்ளத்துக்கு பிற்பாடு எப்படி இருக்கு, அதை இப்போ பாருங்க. ஆனால் சென்னை மக்கள் மாதிரியே நம்ம இலங்கை மக்களையும் பாராட்டியே தீரணும். ஏன்னா ஒரு பெரிய டிசாஸ்டர் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம். அதோடு ஓஞ்சி உக்காந்துடாம காலத்தில் இறங்கி திரும்ப விழுந்த இடத்துல இடறோம். பார்த்தீங்களா, இது இலங்கை மக்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் தானே, ஓகே வந்துருச்சு. இயற்கையோட ஆட்டம் இந்த முறை எங்கள் தேசத்தை பதம் பார்த்துருச்சு. நாங்கள் எதுக்கு இப்போ ஓஞ்சி போனோம், நாங்கள் திரும்ப வரோம் அப்படின்ட்டு களப்பணியில் அவ்வளோ பேர் ஈடுபட்டிருக்காங்க. மீட்பு குழுவினர் மட்டும் கிடையாது மக்களே, அங்கே இருக்க சாமானிய மக்களும் களப்பணியில் ஈடுபட்டிருக்காங்க. எப்படியாவது அங்கே தேங்கின விஷயங்களை அப்புறப்படுத்துறதா இருக்கட்டும், இயல்பு நிலைக்கு அந்த நாட்டையே கொண்டு வரதா இருக்கட்டும், ஒரு நாட்டையே கட்டமைக்கிறதுக்கு இலங்கை மக்கள் இப்போ கிளர்ந்து எழுந்திருக்காங்க. அந்த காட்சியில இப்போ பாருங்க. இலங்கையில் இப்பேற்பட்ட அனர்த்தம் ஏற்பட்டதும் இந்த மீட்பு குழுவினர்லாம் இருக்காங்களே, இந்த இராணுவத்தை சேர்ந்தவங்க, மற்றபடி மீட்பு படைகளை சேர்ந்தவங்க, அவங்க எந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா மக்களே? இலங்கையில் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஒரு செகண்ட் கூட லேக் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும், ஏன் இரவு நேரங்களில் கூட இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் அங்கே இருக்கிற டீமில் இருக்க எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு காட்சி உங்களுக்கு காண்பிக்கணும். தென்னை மரம் இருக்குல்ல, அங்கே இலங்கையில் ஒரு அதிகம். அது இந்த வெள்ளப்பெருக்கு அதிகமாகி நீர் ஏற 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 தென்னை மரங்கள் அப்படி இருந்தால் மக்களுக்கு ஒரே ஆப்ஷனாக இருக்கும், உயரமான பகுதியில் போயிட்டு நம்ம இருந்தணும் அப்படின்ட்டு, கட்டடங்கள் இல்லாத இடங்கள்ல. அப்படி ஒருத்தர் தென்னை மரம் மேலே போய் அமர்ந்துட்டு இருக்காருங்க.
வெள்ளை நிறம் ஏறிக்கிட்டு இருக்கு. நல்ல வேளை அதுக்குள்ள ரெஸ்கியூவர்ஸ் அங்கே வந்துட்டாங்க. அங்கே வந்தவங்க தென்னை மரத்துலேருந்து அவரை காப்பாற்றுற காட்சி இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்தளவு உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் இலங்கையில் பல பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் இருக்குல்ல, அங்கே மக்களை எப்படியாவது மீட்டே தீரணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தை உயிர் மூச்சா கொண்டு பல ரெஸ்கியூவர்ஸ் அந்த ரெஸ்கியூ பிளான் ஈடுபட்டிருக்காங்க. Bang, ini kan pemati tu kata ya bang. Sir, और मैं जी में दोनों लगा दी मेरे का लेक्चर दूर दाढ़ नहीं है बा करता बा bahan itu dia pantai bahan itu adanya macam ni.
இலங்கையை காப்பாற்ற அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, கடவுள் வருவார், இதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க ஒரு பக்கம். இலங்கை மக்களை இலங்கை மக்கள் தான் முதல்ல காப்பாற்றிக்கணும். அங்கே இருக்க இராணுவம், அங்கே இருக்க மீட்பு படையினர், அரசு, இவங்க தான் முதல்ல காப்பாற்றணும். கண்ணுக்கு தெரிஞ்ச சேவியர்ஸ் இப்போதைக்கு அவங்க தான் அங்கே. ஓகே, இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா இலங்கையில் இப்போ ஏற்பட்ட டிசாஸ்டர் ஏற்பட்டது உள்ளபடியே நம்ம எல்லாருக்குமே பெரிய வருத்தம் தான். ஆனால் இந்த நேரத்தில் நடிகர் அனுமோகன் அவர்கள் அன்றைக்கி உங்கள் பேட்டியில் சொன்னாருங்க ஒரு விஷயம், அது இப்போ நடந்துருச்சு அப்படின்னு பல பேர் நமக்கு இன்பாக்ஸில் பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கு இப்போ நான் விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். தெளிவாக சொல்கிற மக்களே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா அன்றே கணித்தர் அனுமோகன் இப்போ பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஐயா நம்ம ஷோக்கு வந்தது உண்மை, அங்கே ஒரு இலங்கை சார்ந்து சொன்னது உண்மை. ஆனால் ஒன்று நீங்கள் கவனிக்கணும், அவர் அந்த இன்டர்வியூவில் குறிப்பிட்டது 2024 டிசம்பர் மாத வாக்கில் இது போல் பெரிய அழிவு ஒன்று உலக நாடுகளில் ஏற்படுற மாதிரி இலங்கையில் ஏற்படும்பா, அது ஆழி பேரலையாக இருக்கலான்றதான் அவரோட பதிலாக இருந்துருந்துச்சு நம்ம கேட்ட கேள்விக்கு. ஆக்சுவலாக ஆழி பேரலாம் சுனாமின்னு எடுத்துப்போமா, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நடந்திருக்கிறது என்ன, 2025 நவம்பரில் இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டிருக்கு. சுனாமியால் கிடையாது, கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. வித்தியாசம் புரியுதா? ஒரு வருஷம் தள்ளி நடந்திருக்கு, அதுவும் இல்லாமல் சொன்ன அந்த ஆபத்து இருக்குல்ல, அதை மாற்றி இன்னொரு ஆபத்தாக நடந்திருக்கு. மழையால் ஏற்பட்டிருக்க வெள்ளமாக தான் இதை நம்ம பார்க்க முடியும் ஃபுல்லாக. இதைத்தான் சொன்னேன், சின்ன திருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன விஷயம் மட்டும் 2024 நடந்திருந்துச்சு டிசம்பரில். அப்போ நீங்கள் இது சார்ந்து பேசுறதுல ஒரு லாஜிக் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பல பேர் சொல்கிறீங்களே அவர் சொன்னது அப்போ அப்படியே நடந்துச்சுவா அப்படின்ட்டு. நம்ம சேனல் சார்ந்து கிரெடிட்லாம் கொடுக்குறீங்களா? எது இதில் கிரெடிட்ஸ் எடுக்கணும் விவசாயியா மக்கள் நம்மளுக்கு இந்த டிசாஸ்டர் சார்ந்து நம்மளுக்கு கிரெடிட்ஸ் எடுக்க முடியும். உங்களோட தப்பான புரிதல் இருக்குல்ல, அதை திருத்த சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. மற்றபடி உள்காரணம் இது எதுவுமே கிடையாது. ஐயா அப்போ சொல்லியிருந்தாலும் நம்ம பேட்டியில் அதை இப்படி ஒரு முறை பார்த்துருங்க. வணக்கம் திரு அனுமோகன் சார் அவர்களே. வணக்கம். மாயம் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இனிப்பு கலந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பேசும்போது தேனா வடியுது சார். ஆனால் நீங்கள் போட்ட ஒரு போடு குறிப்பாக இலங்கை மக்கள் பயத்தில் இருக்காங்க. என்ன இது போல் சொல்லிட்டாரு, இலங்கையை அழிஞ்சிரோன்னிட்டாரு, வருஷம் ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தைகள்லாம் காதில் கேட்கணுமான்னு அந்த மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டத்துக்கு நம்ம ஆட்படுறோன்னு சொல்ல வரல, ஆனால் நம்ம சொற்கள் கொஞ்சம் அவங்கள காயப்படுத்திருச்சோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அழிவு வருங்கிறது உண்மை. பட் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கிறதுக்காக சொல்கிறது தான். எந்த உயிரினமும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. நான் வந்து கொசுவிலிருந்து பெரிய யானை வரைக்கும் மனுஷன் எல்லாருமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நடக்க போகுதுன்னு ஒரு க்ளூ கிடைச்சாவே, இது நான் சொல்லலை, இது சித்தர்கள் வந்து 2024 டிசம்பர் 31 முடிவதற்குள் உலக அளவில் ஒரு பேரழிவு அப்படியே சொல்லியிருக்காங்க. அதனுடைய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போவே லாஸ்ட் மந்த் இந்த தூத்துக்குடி இந்த பக்கம்லாம் பயங்கர மழை வந்து கிட்டத்தட்ட சென்னையே மழை தண்ணியில் நனைஞ்சு இதாகிடுச்சு. இது எதுக்கு சொன்னால், இயற்கை சீற்றத்துக்கு மனுஷன் ஒன்றுமே பண்ண முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? இது வந்து நான் படித்தப்போ தெரிஞ்சது வந்து பஞ்சபூதங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படும் காலம்தான் இந்த 2024. பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா? நெகட்டிவ். ஓகே. இப்போ பஞ்சபூதங்கள் ஒன்றா களத்தில் இறங்குமா. அது என்ன சொல்கிறாங்க, பூமி பொழக்கும், கடல் பொங்கும், வானத்துலேருந்து எரி நட்சத்திரமெல்லாம் விழுகும், காற்றுனா சூறை காற்றுனா 500 கிலோமீட்டர் வேகத்துலலாம் வீசும். அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாம் ஒன்றாக இணைந்து இதை பஞ்சபூதம்னு சொல்லுவோம். இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுமா இந்த 2024. அது ஏன் 2024 அப்படின்னா, 2000 வரைக்கும் முடிஞ்சு 2000க்கு அப்புறம் 2023 வரைக்கும் ஒரு ஜென்ரேஷன் கேப்புங்கிறது 23 ஆண்டு. 2000க்கு அப்புறம் முதல் ஜெனரேஷன் முடிஞ்சுது. இப்போ செகண்ட் ஜெனரேஷன் ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரம்பிக்கும் காலகட்டங்களில் இத்தனை நடக்குமா இது? அப்போ எவ்வளோ ஜெனரேஷன் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம்? 1-2 இல்லை, பல லட்சம் மனுஷன். இன்றைக்கி நேரத்தெல்லாம் பிறக்கலாம் சும்மா அதெல்லாம் சொல்லிக்கிறது. பல 10,000 ஆனாலும் 1,00,000 ஆண்டு அது நம்மளுக்கு தெரியாது. ஆக இந்த 2024 என்பது நான் வந்து படித்தது வந்து நம்ம சித்தரேடுகள்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, இப்போ இல்லை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே. அது திடீர்னு ஒரு லாஸ்ட் மந்தில் திடீர்னு வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சித்தர் வந்து நீ எல்லாம் படித்து இதெல்லாம் 4 பேருக்கு சொல்கிறது இல்லையா, நெருங்கிருச்ச காலங்கிற மாதிரி சொன்னார். நான் காலை திடீர்னு முழிச்சு பார்த்தா யாரோ நேராக பேசுகிற மாதிரி இருந்தது. பட் அது எப்போ நடந்தது சார்? 2-3 months பேக். ஓகே. அப்போது ஒரு விஷயத்தை நீ வந்து படிச்சிருக்க, அது 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு. நான் போய் தனித்தனி ஒரு வீடு ஏறி சொல்ல முடியுமா? இதென்ன ஓட்டு கேட்குற விஷயமா அது?
இது எல்லாருக்கும் சொல்லணுங்கும் போது இந்த மாதிரி உங்கள் மாதிரி சேனல்ஸ் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ப்ரிகாஷனாக இருக்கணும். நம்ம வந்து தயார் நிலைமையில் இருக்கணும், எது வேணாலும் நடக்கலாம். சார் சென்னையிலையும் இப்போ தூத்துக்குடி பக்கம்லாம் இவ்வளோ பெரிய மழை வரும், இவ்வளோ அழிவெல்லாம் வரும், யாருக்கா தெரியுமா? பட் நாம் வேண்டிக்கிறது என்னென்னா எந்த உயிரிழப்பும் இல்லாத அளவுக்கு பாதகம் வந்தால் நம்ம எப்படி சமாளிச்சுக்கலாம், ஒரு மனிதனால் முடியும். அது உயிரிழப்பு வரக்கூடாது, அது நம்ம கவனமாக இருக்கணும். இடர்கள் வந்த பிற்பாடு எதுவும் பண்ண முடியாது, வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடுச்சுன்னா. ஆமாம், இந்த நோக்கத்தில் மட்டும்தான் சொல்லி சார். இப்போ ஒரு 10 கிலோமீட்டருக்கு தண்ணி கடல் உள்ளே வருதுன்னா அந்த 10 கிலோமீட்டர் ஜனங்களை கொண்டு சேஃபாக வச்சுருங்கிறேன். வச்சுட்டிங்கன்னா இது எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது. வானிலை அறிக்கை என்ன சொல்லும், கனமழை பெய்யுன்னு தான் சொல்லும். 10 லிட்டர் பெய்யும், 20 லிட்டர் பெய்யும் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது, புரிஞ்சு அவங்களுக்கு. ஸோ அவங்க ஒரு க்ளூ கொடுப்பாங்க, நம்ம வந்து ரெடி ஆகிக்கணும். ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சுன்னு சொன்னீங்க, அப்போனா அடுத்த வருஷம் கூட மேபி நடக்கலாம்ல 2025. அதை விட்டுட்டு எதுக்காக கரெக்டாக 2024 நீங்கள் டார்கெட் பண்ணி 24, 23 ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சு, 2000க்கு அப்புறம் உள்ள ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சுது. அடுத்த செகண்ட் என்ட்ரி அது மாதிரி நடக்குங்கிறான். 2000 நியூமராலஜி படி 2024 8 சனி ஆட்சி உங்கள் ஜாதகப்படியெல்லாம் அது வந்து சரி வராது. 2 சந்திரன் 1 ராகு, அது வந்து சரி வராது. அதனால் அதாவது அமாவாசையும் பௌர்ணமியும் இணைந்த ராகு நம்பரில் பர்டிகுலராக ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த 34ங்கிறது 4ஆம் நம்பரு, 31 4 தான் டோட்டல். ஸோ 31க்குள்ளே இப்படி ஒரு அழிவு வரும், அது எப்போ வேணாலும் வரலாம். 31க்குள்ளே நிச்சயமாக நடக்குங்கிறாங்க. டிசம்பர் 31க்குள்ளே வர்ற டிசம்பர் 31க்குள்ளே. இதில் அவங்க சித்தரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராவண பூமி கடலில் மூழ்கும் அளவுக்கு ஒரு கொந்தளிப்பான். ஓகே, அப்போ ஒரு இலங்கை என்பதே மூழ்குங்கிறான். இலங்கை என்பதே மூழ்கும்னா சவுத் இந்தியா என்னன்னு நினச்சி பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, 1ஆம் தேதி அன்னைக்கு ஜப்பானில் நடந்ததா, 1 ஹவரில் 140 எர்த்குயிக்கு, எபோவ் 140 படித்தேன். அது நார்த்தில் மேல் பக்கம். நம்ம இருக்கிறது எங்கே, முக்கோணத்தில். எங்கே, அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்து மகாசமுத்திரம். இந்த 3 ஒன்றா சேர்ந்து பொங்குனா என்ன ஆகும்? நீங்கள் சொல்கிறது கேட்க எனக்கே பயமா? அதுதாங்க நான் சொல்கிறேன், இப்படி ஒரு கடல் கொந்தளிப்பு வருமா? அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கடற்பகுதியாக இருந்தது இப்போ நிலமாகவும், இதுக்கு முன்னாடி நிலமாக இருந்தது இப்போ கடலாகவும் இருக்கிறத நம்ம பொருள் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி கடல். இல்லை, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம தேனாம்பேட்டை சிக்னலில் ஆலயம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் அலையம்மன் கோயில். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு. ஏன்னா கடல் பீச்சுங்கிறது அங்கே இருந்திருக்கு. அதான் பீச்சு, மெரினா பீச் அப்படின்றது கடற்கரை. அது கடற்கரைங்கிறது அங்கே இருந்திருக்கு. அப்போ இருந்து ஃபிஷர்மேன் எல்லாம் கட்டின கோயில் தான் அலையம்மன் கோவில். அந்த கடவுள் அம்மனா வச்சு கும்பிட்ட கோயில் அது. மேற்கு அங்காவது இந்து மகாசமுத்திரம் அரபிக்கடல் சைடில் என்ன ஆச்சுன்னா, கடல் வந்து ஒரு சுனாமி வந்து பொங்கி அங்கே இருக்கிற நிலப்பரப்பு நீராக மாறிச்சு. இங்கே நிலமாக இருக்கிறது பின்னாடி போய் ரிவர்ஸ் போனது 6 கிலோமீட்டர் மெரினா. இது மாறி மாறி நடக்குமா, இப்படியும் வரும், இப்படியும் வரும், இப்படியும் வரும், எப்படி வேணாலும் வரும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, சித்தர்கள் சொல்லப்படி 3 பக்கம் இப்படி பொங்குங்கிறோம். அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது, வேண்டிக்குவோம். ஆனால் சித்தர்கள் சொன்னது இது வரைக்கும் வந்து மைனஸ் ஆனதே இல்லை. அவங்களுடைய அது என்ன, அது எப்படி வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் சித்தர்கள் ஏற்றில் எழுதுனதும் சித்தர்கள் சொன்ன குறிப்புகளும் இது வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு உலகத்தில். சித்தர்கள் ஏடு உங்களால் படிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா, உங்களை மாதிரி அதில் ஆர்வம் கொண்ட பல பேர் அதை படிக்க முடிஞ்சிருக்கணும், ஆக்சஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்களாம் பெருசாக அதை வெளியே வந்து சொன்ன மாதிரி தெரில சார். ஆனால் நீங்கள் ப்ராமினெண்ட்டாக சொல்கிறீங்க, தம்பி சித்தர் சொல்கிறாங்க கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு, எதுக்காக மற்றவங்கள அதை வெளியே சொல்லாமல் இருக்கணும்? இல்லை, அதான் எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு ஞாபகத்துக்கு படித்ததோட விட்டுட்டு போனான்னு போயிடுறேன், எனக்கு தெரியாது. நான் தான் சொல்கிறேன், எனக்கு திடீர்னு இப்படி சொல்லுன்னு ஏதோ ஒரு சித்தர் வந்து சொல்லிட்டு போகிற மாதிரியே இருந்தது. அதனால் சொல்கிறேன். இப்போ நீங்களே வந்து நைட்டில் ஒரு கனவு காண்றீங்க, அது ப்ளஸ் ஆர் மைனஸ். அந்த கனவெல்லாம் நல்லாவும் இருக்கும், சிலது மோசமாகவும் இருக்குது. ஆனால் முழிச்சு பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க, தெரியாது. ஆனால் ஏதோ பார்த்த ஞாபகம் மட்டுமே இருக்கும் ஒழிய. பட் இந்த பவர் எல்லா மனுஷனுக்கும் உண்டு. அதை நம்ம படுத்துவங்கும் பொழுது நம்மளுடைய 7th சென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குமா. நம்மளுக்கு 7வது ஒரு இன்னும் இருக்குது, அது நம்மளுக்கு தெரியாது, அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுமா. அந்த ரேஞ்சுக்கு போனவங்க தான் முனிவர்கள் சித்தர்கள்லாம். அவங்களுக்கு 7வது வரை சாதாரணமாகவே ஒர்க் அவுட் ஆகும். அதில் வந்து முன்கூட்டி நடக்கிறது, நடந்த விஷயங்களை சொல்கிறத அவங்க வந்து நடக்க போகிற விஷயம் அதிகமாக சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு க்ளூ மாதிரி யாரோ எனக்கு கனவுல வந்து சொன்ன மாதிரி. நீங்கள் படித்த விஷயம், படித்த விஷயத்தை நானே மறந்துட்டேங்க. அதை அது
இப்படியெல்லாம் நீ படிச்சிய, நீ அது 4 பேருக்கு சொல்லியா, எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அப்போ தான் எனக்கு வந்து ஆச்சரியம், இது என்ன எப்போவோ நடக்க போகிறது, நம்ம எப்போவோ படித்து ஞாபகத்துக்கு வருது மறுபடியும், அப்போ தான் வருது. ஸோ வந்து சித்தர்கள் சொன்ன விஷயம் மறுபடியும் எனக்கு ரிப்பீட் ஆகி நான் சொல்லணுங்கிறது விதி. இப்போ சித்தர்கள்னு சொன்னாலும் நம்ம நினைக்கு வர்றது 18 சித்தர்கள் வருவாங்க. முதல்ல இந்த சித்த மருத்துவம் அருளவங்க யாரான்னு பட்டியல் எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தராக ஃபாலோ ஆகுறாங்க. ஆனால் ஏற்கனவே வாழ்ந்தவங்க ஆயிரக்கணக்கான சித்தர்கள்னு சொல்லப்பட்டு இருக்கு. பட்டியலில் இருக்கிறது 18, பட் தெரியாமல் அவ்வளோ பேர் இருந்திருக்கலாம் நிறையா. இப்போ நீங்கள் தீர்க்க தரிசனம் சித்தர்கள் முன் வச்சிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு நினைவுக்கு வர்றது சந்திரரேகை தான். கோரக்கர் எழுதிய சந்திரரேகை தான். அதில் பல விஷயங்கள் அவர் ரிவியல் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார். டிசாஸ்டர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். போகர் சித்தர் அவர்களும் அவரோட சப்தகாண்டம் புத்தகத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட காண்டத்தில் இதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நினைவு இருக்கா இந்த சித்தர் சொன்னதுதான்ப்பா இந்த விஷயம் அப்படின்னு நினைவு இருக்கா? இல்லை, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து படித்த ஞாபகம் எனக்கு அந்த படித்தது அது மட்டும் நிச்சயமாக. அதில் பாருங்கள், அந்த முக்கியமான விஷயம், முக்கடலும் பொங்கி எழும், பஞ்சபூதங்களும் ஒன்றாக இணைந்து களத்தில் இறங்கும். அப்படி இறங்கும் பொழுது ராவண பூமி என்பது கடலில் மூழ்கும். இதெல்லாமே எனக்கு வந்து அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது, மைண்டுக்கு வருது. மற்ற இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, எந்த சித்தர் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் நடக்கும்ன்றது சொல்லுங்கிற மாதிரி ஒரு தாட்டு, கனவு மாதிரி, கிட்டத்தட்ட அசரீரி கனவுல ஒழிச்சா மாதிரி. அந்த மாதிரி தான். ஓகே. அதே போல் இப்போ நாஸ்டாடாமஸ், பாபா வாங்கா, இவங்கெல்லாம் உலக புகழ்பெற்ற தீர்க்கதரிசிகளாக போற்றப்பட்டு இருக்கவங்க. அவங்க ஒரு ப்ரெடிக்ஷனை முன் வச்சா கூட எக்ஸாக்டாக இந்த வருஷம்னு சொல்லுவாங்க. பட் அது முன்ன பின்ன தான் நடந்திருக்கு. பட் முன்ன பின்ன நடக்கும். இந்த வருஷம் சொல்கிறது அடுத்த வருஷமோ இல்லை முன்கூட்டியே கூட நடக்கும். சித்தர்கள் துல்லியமாக கணிக்கிற திறன் கொண்டவங்கன்னு நானே இப்போ ஆழமாக நம்புறேன். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க எக்ஸாக்டாக இந்த வருஷத்தை சொல்லியிருக்காங்களா? 24. எஸ், ஆமாம், அந்த நம்பர்ஸோடு சொல்லியிருக்காங்க. ஆமாம். 2024 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் முதல் ஜெனரேஷன் முடிஞ்சோன்னே 2000 ஸ்டார்ட் ஆனோடனே இதெல்லாம் நடக்கும். அந்த 23 வருஷம் முடிஞ்சோன்னா அடுத்த ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு 30 வருஷமா இருந்துச்சுன்னா, எது 30 வருஷமா? 23 ஒரு தலைமுறைக்கு அது மற்றவங்க கணக்கீட்டின்படி நம்மளுக்கு வருஷம் தான். இந்த 2000லேருந்து 2023 வரைக்கும் தான் அந்த ஜெனரேஷனுக்கு. அதைத்தான் இப்போ சொல்கிறாரு. ஓகே. பொது உலக அளவில் ஒரு ஜென்ரேஷனுங்கிறது இந்த 23 வருஷம் முடிஞ்சது. அதாவது ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்றுக்கு அடுத்ததுன்னு அர்த்தம். இதற்கு அடுத்தது இது நடக்குங்கிறாரு. அதாவது 23 வயசுல ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் குழந்தை உருவாகுது. இல்லை, 23 வயசுல இல்லை, 20 வயசுல கல்யாணம் ஆனால் 23 வயசு அடுத்த ஜென்ரேஷன் உனக்கு வந்துடும். அதை தான் கேட்குறேன். குழந்தைகள் வந்துடும். அந்த காலகட்டத்தில் 23னா ஒரு ஜென்ரேஷன். இப்போ 30 வயசுல கல்யாணமே பண்றாங்க. அப்போ நீங்க இப்போதைக்கு ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டா 30 வருஷம் வந்துடும். அதுதான் மனுஷனா இப்போ இருக்கிறது இல்லைங்கிறது. உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்போ மாற்று கருத்து, மாற்று எண்ணங்கள், ஒழுக்கம் இல்லாமல் போகிறது எல்லாம் மாறி போச்சோ, அப்போ யார் வந்து நீங்களாம் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? மொத்த ஜனங்களுக்கு யார் ஒரு ஜட்ஜாக உட்காந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு? கடவுள்னு ஒருத்தர். அந்த கடவுளுங்கிறத பஞ்சபூதம் வைக்கிறண்டா ஆப்புன்னு வைப்பார். அப்போ தான் எல்லாத்துக்கும் அறிவு. பொத்தாம் பொதுவாக யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம் மக்களே. அது நடக்குதுன்ற பட்சத்தில் அவங்கள கடவுளாக்கி பார்க்கறது, இவங்க சொன்னால் அப்படியே நடக்கும்னு சொல்கிறது, ஒரு பிராண்டிங்கை மக்களே கிரியேட் பண்ணிவிட்டு எதிர்காலத்தில் ஏதாவது தப்பாக நடந்துருச்சுன்னா மக்கள் அந்த நபரையே தூக்கி போட்டு மிதிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே பல தவறுகள் இது போல் பண்ணியிருக்கோம். திரும்ப பண்ண வேண்டாம். ஏன்னா அனுமுகன் ஐயா அவர்கள் சொன்னது, சித்தர்கள் சொன்ன விஷயங்களை நான் இப்போ சொல்கிறப்பான்னு சொன்னார். அதில் காலகட்டமாக குறிப்பிட்டிருந்தார். எப்போ தனக்கு இந்த விஷயங்கள் தோணுச்சு, அந்த ரிவலேஷன் சார்ந்து எப்போ தோணுச்சுன்னு விஷயம் அவரே குறிப்பிட்டிருந்தாலும் அவர் வாயில சொன்னதே உங்களுக்கு காண்பிச்சிருந்த மக்களே. ஏன்னா நீங்களும் தீர்க்கதரிசி ஆகலாம். சிம்பிளாக சொல்லட்டுமா, ஒரு வருஷமும் இயற்கை பேரிடர் சார்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். சும்மா உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். 2026 நவம்பரில் ஆரம்பித்து டிசம்பருக்குள்ளே சென்னைக்கு பெரிய ஆபத்து இருக்குது, இலங்கைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நெருப்பாலாம் வராதுப்பா, நீரால் தான் வரும். அது சென்னையில் வெள்ளத்தாலையும் இலங்கையில் கடலாலையும் வரும் அப்படின்னு நான் இப்போ சொல்லி முடிச்சிட்டேன்னா, இப்போ அடுத்த வருஷம் நவம்பர் டு டிசம்பர் இது நடந்துருச்சுன்னா என்ன பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லிடுவீங்களா? புரியுது என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுங்க மக்கள். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இயற்கை பேரிடரை கரெக்டான தேதியிட்டு சரியாக இந்த இடத்துல தான் நடக்கும் அப்படின்னு அக்யூரேட்டாக சொல்கிறது மனுஷனால முடியவே முடியாது. இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நாமளும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் சார்ந்து உங்களுக்கு கான்டென்ட் கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் பண்ணது போக தான் நான் இந்த விஷயத்தை ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ பாதிக்கப்பட்டிருக்க இலங்கை மக்கள் சார்ந்து நாம எல்லாரும் கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.